Hi, hello, welcome to the Super Kudumam vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீ சுந்தர வரதாஜ பெருமாள் தேவஸ்தானம் தான். நாம இப்போ செங்கல்பட்டுல இருந்து கிளம்பியாச்சு. இது வந்து எங்க பாலாறு bridge. நாங்க bridgeல போயிட்டு இருக்கோம். இத தாண்டி போனீங்கன்னா உத்தரமேரூர் பஸ் டிப்போ வந்துருச்சு. பஸ் டிப்போல இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இங்க இருந்து கோயிலுக்கு. இங்க இருந்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கோயில் கோபுரம் தெரியும். அங்க பாருங்க கோயில் கோபுரம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரோட்லயே இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா கோயில் வந்துரும். இப்போ நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் இருக்காரு. அவரையும் பார்த்துக்கோங்க. இது சின்ன சன்னதி தான். இந்த கோயில் வந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம். இப்போ கோயிலுக்குள்ள நம்ம என்டர் ஆகுறோம். பாருங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவ்ளோ பெரிய கொடிமரம் பாத்தீங்களா இவ்ளோ அழகா இருக்குன்னு. இந்த கோயில ஒரு சிறப்பம்சம் என்னன்னா எல்லாமே வந்து படிக்கட்டு ஏறி தான் தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கோயிலை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்கறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது வந்து நான் உள்ள போய்ட்டோம். இப்போ வந்து நிறைய தூண்கள் அதிகமா இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. தூணை விட்டு வெளியே வந்தோம்னா இங்க பாருங்க சின்ன செடியெல்லாம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு சாமி இருக்காரு. அவர் வந்து அச்சுத வரதர். இந்த சாமி வந்து அச்சுத வரதர் இருக்காங்க. எல்லாமே க்ளோசிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க ஃபுல்லாவே தூணு பழங்காலத்து கிணறு எல்லாமே இருக்குங்க. இப்போ ஸ்ரீ அனுநிதி ருத்ரர் வரதர் அவர் இருக்காரு பார்த்துக்கோங்க. திருப்பி நம்ம உள்ள நடந்துட்டே வந்தோம்னா ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா முக்கியமானதுங்க ஸ்ரீ கல்யாண வரதர் இருக்காரு. இங்க ரொம்ப விசேஷங்க. கல்யாணம் ஆகாதவங்க வந்து வெளியிட்டு போனா நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க. கொஞ்சமா வந்து திராட்சையும் முந்திரியும் வச்சுதான் வணங்கணும். இப்போ நம்ம ஸ்டெப்ல ஏறி மேலே வந்தாச்சு. உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் மேலே வந்துட்டேன். இது வந்து 2வது மாடிக்கு நான் போறேன். நான் அங்கேருந்து வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. மேலே வந்தாச்சு நம்ம. இங்கே பார்த்தீங்களா என்ட்ராகும்போது சின்ன சின்ன சாமிங்கெல்லாம் அங்கங்கே நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து விளக்கேற்ற இடம். இது வந்து ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி. இது இந்த பக்கம் ஒரு சின்ன சாமி இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட முழுசோட எல்லாம் அழகாக தெரியும். இது வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து இப்போ நான் கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். மேலே வந்து பார்த்தா ஒரு சாமி தான் இருக்காங்க. இப்போ நான் செகண்ட்லேருந்து கீழே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரேன். இப்போ பாருங்கள் இந்த இடம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு சாமி இருக்காங்க. இந்த இடத்துல உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு வழி வரும். இந்த ஸ்டெப்பில் இருந்து செகண்டு இந்த ஸ்டெப்லேருந்து ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கார். இந்த பக்கமாக கிருஷ்ணர் இருக்கார். இப்போ கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா எந்த பக்கம் வழினே எங்களுக்கு தெரிலங்க. ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து யோக நரசிம்மர். அவரை கடந்து போயிட்டோம்னா நம்ம வெளியே வர்றதுக்கு வழி இது. இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். இந்த அதுக்கு முன்னாடி ஸ்ரீ லக்ஷ்மி வராகி பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வரணும். இப்போ பாருங்கள் இன்னும் கீழே சின்ன சின்ன படிக்கட்டுலாம் இருக்குது. பார்த்து மெல்லமாக இறங்குங்க. படிக்கட்டுலாம் ரொம்ப பாறையிலே பண்ணதால் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வழுக்கிற மாதிரி இருக்குது. கீழே வந்துட்டோம்னா மெயின் மூலஸ்தானம் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள். இப்போ நம்ம அம்பிஸ் கேப்பில் தான் சாப்பிட போகிறோம். எங்களோட சாமி தரிசனம் முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக அது வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.